Hello friends, Anaxis Learning in the Arul Kumaran. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Word VSTO லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் எப்படி வந்து Word டாக்குமெண்ட் கூட ஒரு ரேஞ்ச் கூட எப்படி ஸ்டார்ட் அப்பா பார்த்திருந்தோம். எப்படி வந்து நம்ம இனிஷியேட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வேர்ட்னோட வெர்ஷனை பேஸ் பண்ணி அந்த ரிப்பன் வந்து வியூ ஆகலாமா உங்களுக்கு வியூ ஆகக்கூடாதுன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். ஏன்னா வேர்ட்னுடைய வெர்ஷன் வந்து நம்ம ஒரு வெர்ஷனுக்காக ஒர்க் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வேர்ட் 2010லேருந்து தான் நம்ம டூல் ஒர்க் ஆகும் ஆட்டோமேஷன் அப்படின்னா, அப்போ அதை விட கம்மியான வெர்ஷன் 2017 2003லாம் இருந்ததுன்னா அப்போ அந்த நம்ம டூல் வந்து ஒர்க் ஆகக்கூடாது இல்லையா. அப்போ அதனால் பேஸ்ட் ஆன் வெர்ஷனை பேஸ் பண்ணி அந்த ரிப்பன் வந்து வியூ ஆகலாமா இல்லையான்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகேவா, லாஸ்ட்டு பார்த்து அந்த எக்ஸாம்பிளே வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் டைம் நான் இருந்த அப்ளிகேஷனே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம வேர்ட்னுடைய வெர்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனுடைய வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். சரியா, ஓகேங்களா. ஆனால் இது வந்து எப்போ அது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டுக்குள்ளே நம்ம ஆடின்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அது வெர்ஷன் வந்து நமக்கு சொல்லிச்சு. ஓகேங்களா, ஆனால் இப்போ நமக்கு சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்டுக்குள்ளே நம்மளுடைய ரிப்பன் வந்து ஓப்பனே ஆகக்கூடாது, நம்ம ஆடியன்ஸே வந்து லோட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த மெத்தட் வந்து சரி வராது. ஓகேவா, அதுக்காக வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கேன். ஓகேங்களா, பூலியன் ஃபங்க்ஷன். அது வந்து நான் வந்து இப்போ என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து வேர்ட் 2013 இருக்குது. ஓகேங்களா, வெர்ஷன் வந்து 15 வரும். ஓகேவா, அப்போ அதனால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்கேன், 17 விட கம்மியாக இருந்தால், ஏன்னா 17 ஒரு வெர்ஷனே கிடையாது. ஓகேங்களா, இருந்தாலும் 17 விட கம்மியாக இருந்தாலே இது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன லோட் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்படி வச்சு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி செக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வெர்ஷன் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய மேஜர் வெர்ஷன் வந்து நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ எடுக்கல நமக்கு அந்த வேர்டுனுடைய வெர்ஷன் வந்து கிடச்சிரும். வேர்டு வந்து நம்ம அப்போ தான் இனிஷியேட் ஆகும். அந்த டைம்லேயே நமக்கு அதனுடைய வெர்ஷன் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, 17 விட கம்மியாக இருந்தாலே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு சொல்லிடுறேன். எனக்கு இந்த டூல் வந்து ரன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதுமாரி பார்க்குறோம். ஓகேவா, இந்த இடத்துல வந்து எப்படி அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ ரிப்பன் எக்ஸ்டென்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து கிரியேட் ரிப்பன் எக்ஸ்டென்சிபிலிட்டி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து ரிப்பன் லோட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணி நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ரிப்பனே வந்து நல்லுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றோம். ரிப்பன் வந்து லோட் பண்ணாமல் அளவுக்கு பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஒருவேளை ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு வெர்ஷன் ஓகே, நம்ம டூல் ரன் ஆகலாம் அப்படின்ற அர்த்தம். அப்போ என்ன செய்யறோம், நம்ம ரிப்பன் வந்து ரிப்பன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். லாஸ்ட்டாக செஞ்சு பார்த்தேன் இல்லையா, அந்த ரிப்பன் வந்து ரிப்பன் 1ன்னு வச்சுருந்தோம். அப்போ அந்த ரிப்பன் 1 வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த வேரியபிள் வந்து நம்ம இந்த ரிப்பன் வந்து கிரியேட் ஆகி ஷோ ஆகிற மாதிரி நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் அதனுடைய வந்து கோடிங். ஓகேவா, அந்த டெம்ப் ரிப்பன் வந்து அதில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு வந்து நமக்கு வியூ ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம கரண்ட்டாக இப்போ இந்த மிஷினில் இன்ஸ்டால் ஆகிருக்கிறது வந்து 15 வெர்ஷன். இப்போ 17 கம்மியாக இருந்தாலே வந்து எனக்கு லோட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேர்டு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல அந்த டேபேடில் பாருங்கள், மை டெமோ டேப்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டெவலப்பர் மட்டும் இது மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை மீண்டும் வெர்ஷன் வந்து மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம். 14 விட கம்மியாக, அதாவது வேர்ட் 2010 விட கம்மியாக, 2007 2003 அதை விட கம்மியான வெர்ஷன்ஸ் இருந்ததுன்னா அப்போ நமக்கு இந்த டூல் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கேன். இங்கே 2013 இருக்கிறதுனால இப்போ இந்த தடவை வந்து நமக்கு லோட் ஆகணும் அந்த ரிப்பன். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த ரிப்பன் வந்து லோட் ஆகிருக்கு, நம்ம டூல் வந்து லோட் ஆகுது. ஓகேவா, இதுதான் வந்து ஒரு வெர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இந்தமாரி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, பை பை.